சோதனை குழாய் சிகிச்சை, அதாவது IVF, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு வேரியஸ் டெர்மினாலஜிஸ் வச்சு இந்த ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 46 இயர்ஸ் ஓல்டு ட்ரீட்மெண்ட் தான். இது ரொம்ப நாளாக நம்ம பண்ணிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. 46 வருஷத்துக்கு முன்னாடி லூயி பிரவுன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தாங்க. இவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்தது அண்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து டியூப்ல பிளாக் இருந்ததுனால இந்த IVFன்ற சிகிச்சை அப்படின்றது இட் பிகேம் இன்வென்டட். ஐம் டாக்டர் அர்ச்சனா எஸ். ஐயநாதன், மெடிக்கல் டைரக்டர், சீஃப் கைனகாலஜிஸ்ட் அண்ட் IVF ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் டாக்டர் அர்ச்சனா IVF, சென்னை. ஸோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அது இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ப்ராவர்ப் இல்லையா? ஸோ நெசசிட்டின்னும் போது IVF ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டியூப்ல பிளாக் இருந்ததுன்னா there is no way they can conceive. அதாவது கருமுட்டையும் விந்தணுவும் சேர்றது டியூப்ல தான். ஃபெலோப்பியன் டியூப்ல கருமுட்டையும் விந்தணுவும் சேர்ந்து கருவா மாறி கரு வந்து டியூப்ல இருந்தே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கர்ப்பப்பை லைனிங்ல போய் ஒட்டி வளருது. ஸோ இந்த டியூப்ல அடைப்பு இருந்ததுன்னா கருமுட்டையும் விந்தணுவும் சேரவே முடியாம போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிளாக் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த IVFன்ற சிகிச்சை. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் போது இந்த நெசசிட்டி வரும்போது தான் இதை சார்ந்த 2 டாக்டர்ஸ் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டாக்டர்ஸ் உடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ஸ்டெப்டோ அண்ட் எட்வர்ட்ஸ். இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த IVF டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாங்க. IVF டெக்னிக்கை கண்டுபிடிக்கும் போது அதோடைய சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீகர், 20 to 30% தான் அதோடைய சக்சஸ் ரேட். 1976லேருந்து ஆரம்பிச்சு 1980s வரைக்குமே அந்த சக்சஸ் ரேட் அவ்வளோதான் இருந்தது. அந்த சக்சஸ் ரேட்டை அதிகமாக்குறது ஒரு முறையும் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, டாக்டர்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் புதுசாக என்ன செய்யலாம், இதில் என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், இதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், வேற என்ன ப்ராப்ளம்ஸ்னால நம்ம இந்த IVF ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும், வேற என்ன காரணம் இருந்தால் IVF ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இந்த காரணத்தை எல்லாத்தையும் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் ஆகி இப்போ இந்த ஆல்ஃபா ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 85%க்கு மேல சக்சஸ் ரேட் வந்து IVF ட்ரீட்மெண்ட்ஸ்ல கொடுக்க முடியுது. ஏன்னா the process has changed, the technique has evolved and the treatment protocols have changed a lot. ஸோ இது எல்லாமே சேர்ந்து டெக்னாலஜியும் வந்து அதிகமாக வந்து மாறிடுச்சு. ஸோ அதாவது நம்ம கையில் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஸ்போசபிள்ஸ், கன்சியூமபிள்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே சேஞ்ச் இருக்கு. இது நாளாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. எப்படி சர்ஜரிஸில் வந்து நார்மலாக ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம், அப்புறமா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் IVFல ஆரம்பித்தோம், அதுக்கப்புறமா ICSI பண்ணுறோம், IMSI பண்ணுறோம், PICSI பண்ணுறோம் அண்ட் நவ் இட் இஸ் ஈவன் ரோபோ ICSI. அதாவது ரோபோட்டிக் மூலமாக ICSI பண்ண முடியுது. அண்ட் ரோபோட்டிக் மூலமா ICSI எப்படி பண்றது, AI வச்சு நம்ம ICSI எப்படி பண்றதுன்னா நிறைய ஸ்டடீஸும் இன்வென்ஷன்ஸும் ஆர் அண்டர் த பைப்லைன். இது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் தெரியாது. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் த சக்சஸ் ரேட். ஒன் ஃபைன் டே வாட் ஐ பிலீவ் இஸ் சயின்ஸ்னால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. சயின்ஸ் உடைய துணை இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த கப்பலா இருந்தாலும் அவங்களால கன்சீவ் ஆக முடியும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வர வரைக்கும் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் are not going to stop. So coming back to what has improved. Earlier IVF மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 20 to 30% தான் சக்சஸ் ரேட். இப்போ நம்ம ICSI பண்றோம். அதாவது 1990sல வந்து ICSIனா இப்போ விந்தணுக்கள் கம்மியா இருக்கிறவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மிஷின் தான் இந்த ICSI மைக்ரோ மேனிபுலேட்டர்னு சொல்றது. இந்த மைக்ரோ மேனிபுலேட்டர்ல கருமுட்டையும் விந்தணுவையும் சேர்க்கறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கு. கருமுட்டைன்றது ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் விந்தணுன்றதுமே வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கான ஸ்ட்ரக்சர். மைக்ரோஸ்கோபிக்கான ஸ்ட்ரக்சரை நம்ம கையில் வந்து நேக்கட் ஐல பார்த்து அதை வந்து நம்ம சேர்க்க முடியாது. ஸோ மைக்ரோ மேனிபுலேட்டரில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கும். அந்த மைக்ரோஸ்கோப் கிட்ட நம்ம கருமுட்டையும் விந்தனும் வைக்கும்போது அதை நம்மளை மேக்னிஃபை பண்ணி அது நம்மளுக்கு காட்டுது. அண்ட் கருமுட்டையை பிடிக்கிறதுக்கு ஒரு ஹோல்டிங் பிப்பெட் இருக்கும், விந்தணுவை செலுத்துறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பிப்பெட் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பிடிச்சு அதை செய்யறதுக்கு அது அந்த செட்டப்பை தான் நம்ம மைக்ரோ மேனிபுலேட்டர்னு சொல்கிறோம். மைக்ரோஸ்கோப்போடு சுற்றி இதை பிடிக்கிறதுக்கு, அதை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த ஃபெசிலிட்டி எய்ட் பண்ணுற அந்த டெக்னாலஜி, அந்த எக்யூப்மெண்ட் தான் நம்ம மைக்ரோ மேனிபுலேட்டர்னு சொல்கிறோம். இந்த மைக்ரோ மேனிபுலேட்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கான ட்ரெயின்ட் பர்சனல் வந்து இந்த ICSI ப்ரொசீஜரை பண்ணும்போது the success rates had increased, whereas 30%ன்றது அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ இந்த டபுளான ICSI சக்ஸஸ் ரேட்டை வந்து they started applying. இந்த மிஷின் இருக்கிறவங்க, இந்த மிஷின் வாங்கி வச்சிருக்கிற இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ், அதுக்கான பர்சனல்ஸ் இருக்கும்போது we started doing ICSI. when the doctors started getting trained in
ICSI more than IVF, சக்ஸஸ் ரேட் கூடுதலாக இருக்கிறதுனால all of us started doing ICSI procedure. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங், எம்ப்ரியோ க்ளூ, ஈரா டெஸ்டிங், ஆன்டிபாடிஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து டெக்னாலஜி வைஸும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வைஸும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஃப்ரீசிங் அப்படின்றது ஏர்லியர் டேஸில் வந்து இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஃப்ரீசிங் இப்போ நம்ம கையில் வந்து அந்த டெக்னாலஜி வந்துட்டு ஃப்ரீசிங் உடைய நுணுக்கங்களை வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆனதுனால ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஹேஸ் பிகம் தி ஸ்டாண்டர்ட்ஸ் தீஸ் டேஸ். ஏர்லியர் வந்து ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் தான் எல்லா சென்டர்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா for the past 8 years I have not done any fresh embryo transfer cycles at all. ஏன்னா frozen embryo transfersல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கான லிபர்ட்டி இருக்குது. ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸில் வந்து அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம என்னதான் நல்ல ஆரோக்கியமான கருவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே they might not succeed. ஸோ இதனால் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கிறதே வந்து எல்லாருடைய ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணுன்ற ஒரு முயற்சியில் தான். as I already told, necessity is the mother of invention. ஸோ நெசசிட்டி அந்த நீடு இருக்க இன்வென்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து 60% 70% சக்ஸஸ் ரேட்னு ஒரு சென்டர் சொல்கிறாங்க, இன்னொரு சென்டர் 85% சொல்கிறாங்க, ஒரு சென்டர் 100% கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஃபீல் 100% இஸ் சம்திங் விச் இஸ் நாட் பாசிபிள் கரண்ட்லி ரைட் நவ். டெஃபினெட்லி இஸ் பாசிபிள் இஃப் த சென்டர் இஸ் வெரி குட். நான் ஏற்கனவே IVF சென்டர்ஸ் பற்றி எப்படி சூஸ் பண்ணணுன்றதுலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் இருக்கிற மாதிரியான IVF சென்டராக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் ரேட் அவங்களால கொடுக்க முடியும். பட் ஆனால் 85ன்றது பத்தாது இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 100% அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த நீட் அந்த நெசசிட்டி இருக்க இதுக்கான இன்வென்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த இன்வென்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணவே முடியாது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர் அண்ட் லெட்ஸ் hope in future that all the IVF cycles are positive, are resulting in a positive live birth.